வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரச சேவையானது மக்களுடன் தொடர்பில்லாத பொறிமுறையாக இருக்கக்கூடாது. ஜனாதிபதி அறிவிப்பு. இஸ்ரேலின் தாக்குதலை நியாயப்படுத்திய G7 அறிக்கையை ஏற்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க கருத்து. சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சரின் குடும்பம். அஜித் பி பெரேரா பயணித்த வாகனம் விபத்து. தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மாறியுள்ளார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சாடல். காணி உரிமம் குறித்து வெளியான வர்த்தமானி அரசாங்கத்தை குற்றம் சுமத்தும் MA சுமந்திரன். வடக்கில் மனித புதைகுழிகள் வதந்தியா? இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா நீதி அமைச்சர்? சஜித் அணி சீற்றம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்துக்கு பாரியதொரு அநீதி இழைத்துள்ளது. தியாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. வெடித்து சிதறிய ஈரானின் ராணுவ தளங்கள். இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல். ஈரானை சுற்றி வளைத்த இஸ்ரேலின் போர் விமானங்கள். தாக்கி அளிக்கப்பட்ட எமாட் ஏவுகணை. இனி விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். நல்ல விடயங்களை உருவாக்குவதற்கு பங்களிப்பதுடன் தீய விடயங்களை தடுப்பதற்கு போராடுவது அரசு அதிகாரிகளின் பொறுப்பென்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஓய்வு பெறுவதை முன்னிட்டு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகப்படியான நுகர்வு மற்றும் ஊழலால் பாதிக்கப்பட்ட அரசு சேவைக்கு பதிலாக மனிதாபிமானத்துடனும் உணர்திறனுடையவராகவும் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் அரசு சேவையை நாட்டிற்கு அவசியம். அரசு சேவையானது மக்களுடன் தொடர்பில்லாத ஒரு பொறிமுறையாக இருக்கக்கூடாது. அத்துடன் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அந்த தீர்மானங்கள் மக்களின் வாழ்வில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் குறித்து எப்போதும் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை சுய பாதுகாப்பு என்று நியாயப்படுத்திய G7 அறிக்கையை ஏற்க முடியாது. ஏனெனில் இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போது இடம்பெற்றது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ரஷ்யாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். G7 குழுவை கலைத்துவிட்டு அதற்கு பதிலாக 20 நாடுகள் குழு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதிகார மாற்றத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இது பலமுனை உலகம். எனவே G7 கலைத்துவிட்டு G20 அதற்கு பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். G7 தேவையில்லை. G20 அனைத்து முக்கிய நாடுகளும் உள்ளன. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை சுய பாதுகாப்பு என்று நியாயப்படுத்திய G7 அறிக்கையை நிராகரிக்க வேண்டும். ஏனெனில் இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நடைபெற்றது. இஸ்ரேலுக்கு மிகவும் சாதகமான விளக்கம் கொடுக்கப்பட்டால் பேச்சுவார்த்தைகள் முடிந்து அது தோல்வியடைந்த பிறகு தாக்குதல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன. 60 நாள் காலம் முடிந்துவிட்டது. ஆனால் அமெரிக்கா மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு நீடிப்பு வழங்கியது. எனவே இந்த சுய பாதுகாப்பு கருத்து தீங்கு விளைவிக்கும். இஸ்ரேலின் முதலாவது தாக்குதலில் அவர்கள் நினைத்தபடி அனைத்தையும் அளிக்கவில்லை என்பதற்காகவே நாங்கள் அஞ்சுகின்றோம். இதுதான் இன்றைய சூழல் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது மனைவி, மகள் ஆகியோர் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இடம்பெற்று வருகின்ற விசாரணைக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல, அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க உத்தரவிட்டார். அதன்படி சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரும் தலா 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிணையிலும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவையும் பிறப்பித்தார். இந்த வழக்கு ஆகஸ்ட் 24 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் அவர் அறிவித்தார். எவ்வாறாயினும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான அஜித் பி பிரேரா பயணித்த வாகனம் விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை. உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள். குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. உங்கள் திருமண சேவைகளுக்கு அழையுங்கள் 0143722323688. தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார். அதேபோல இசைப்பிரியாவின் மரணம் உட்பட முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு காரணமானவர்களுடன் துணை நின்றவர்களுடன் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கின்றது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சாணக்கியன் போன்றவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தேர்தலுக்கு பின்னர் மாத்திரமல்ல, தேர்தலுக்கு முன்னர் இருந்தும் கூட எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். அப்போ அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஒன்றுதான் இந்த பிள்ளையானோடு நாங்கள் சேர்ந்து விட்டோம். நாங்கள் சொல்லுகின்றோம், எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணையவில்லை, எந்த விதமான டீல் கிடையாது. அந்த வகையில் நாங்கள் பிள்ளையான் என்கின்ற அவரோட கட்சியோடு எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் கிடையாது. எங்களை பார்த்து இப்படி கூறுகின்ற நம்முடைய யார் சாணக்கியன் அவர்கள் கடந்த காலங்கள் ராஜபக்சாக்கள், சாணக்கியன் என்பவரே வேறு யாரும் கிடையாது. இந்த கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்சாக்கள். அப்ப அந்த ராஜபக்சாக்களோடு இவர்கள் ஒன்று சேர முடியும். யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்சாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு, இசைப்பிரியாவினுடைய முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் டாக்டர் தேவானந்த் அவர்கள். அவரோடு இவர்கள் ஒன்று சேரலாம். அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுக்களை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கு மாற்றமடைந்திருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் காணி உரித்தை உறுதிப்படுத்த காணிகளை அரசுடைமையாக்கும் வகையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளப் பெறப்படும் என்று பொதுவழியில் அறிவித்த அரசாங்கம் அதனை நீதிமன்றத்தில் கோருவதற்கு தயங்குவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதுடன் அந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த எம். ஏ. சுமந்திரன் அமைச்சரவையின் அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைப்பதாக அரசு தரப்பு சட்டவாதி மன்றுரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. மன்னாரிலையும் ஒரு சில காணித்துண்டுகள் வடக்கு மாகாணத்தில் மற்ற 4 மாவட்டங்களில் 3 மாவட்டங்களில் வவுனியா தவிர்ந்த மற்ற எல்லாமே 4 மாவட்டங்களில் 5941 ஏக்கர் காணி அரசுடைமையாக்கப்படுவதற்கான ஒரு வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் கடுமையாக அரசாங்கத்தை எதிர்த்தோம். அது மீள்கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் தேர்தல் நாட்களிலேயே கோரிக்கை விடுத்தேன். இல்லையென்றால் பாரிய மக்கள் போராட்டத்தை, சட்ட மறுப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்றும் சொல்லியிருந்தேன். நான் கொடுத்த காலக்கெடு மே மாதம் 28ஆம் தேதி. அதற்கு ஒரு நாள் முன்னதாக மே மாதம் 27ஆம் தேதி அரசாங்கம் பகிரங்கமாக தாங்கள் அதனை மீள கைவாங்குவதாக அறிவித்தார்கள். மீள கைவாங்குவதாக உத்தியோகபூர்வமாக காணி அமைச்சு ஒரு பகிரங்க அறிவித்தலை விடுத்திருக்கிறது. ஆனால் அப்படி விடுத்து 2-3 வாரங்களாகியும் இன்னமும் அது மீள் கைவாங்கப்படவில்லை.
ஆகையினால் சென்ற வாரம் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறேன் பொது நன்மைக்காக. அந்த வழக்கு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரசுக்காக ஆஜரான சட்டத்தரணி அந்த அரசாங்கம் கொடுத்த பொதுவாக பகிரங்கமாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயற்படாமல் அமைச்சரவை அனுமதியையும் பெற்றுத்தான் நீதிமன்றத்துக்கு ஒரு மறுமொழி சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நல்ல விடயம். இல்லை என்று சொன்னால் இது மீள் கைவாங்கப்பட்டிருக்காது. இப்போ கூட பகிரங்கமாக சொல்லிவிட்டும் 2 வாரத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் கேட்குற போது நேற்றைய தினம் நாங்கள் மீள் கை வாங்குகிறோம், அப்பொழுது அதனை பிரசுரிப்போம் என்று கூட பதில் சொல்லவில்லை. வடக்கில் பல மனித புதைகுழிகள் வதந்திகள் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிப்பதாகவும் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக்க கேள்வி எழுப்பினார். மண்டைதீவு மனித புதைகுழி உட்பட வடக்கில் உள்ள பல மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்களை வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று தெரிவித்திருந்தார். இதொடர்பில் கருத்துரைக்கையிலேயே காய்ந்த கருணாதிலக்க எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்தார். போர்க்காலத்திலும் சரி, போர் நிறைவுக்கு பின்னரும் வடக்கில் பல மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டன. தற்போது யாழ்ப்பாணத்திலும் ஒரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தோண்டப்பட்டு வருகின்றது. ஆனால் போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைக்குழி தவிர வேறு எந்த புதைக்குழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இந்நிலையில் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் வதந்திகள் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம். அவர் இதுவரை காலத்தில் தூக்கத்தில் இருந்தாரா, நீதியமைச்சர் என்ற பதவியை மறந்து அவர் பொறுப்பற்ற விதத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் இளம் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து கேகாலை மாவட்டம் ருவான் வெள்ள பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டி சாரதி உட்பட 4 பயணித்தார்கள் என்றும் விபத்தின் போது சாரதியும் 2 பயணிகளும் காயங்களுடன் உயிர் தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். காயங்களுடன் உயிர் தப்பிய 7 பயணிகளும் உயிரிழந்த இளஞ்சுவதியின் உறவினர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவத்தில் வரக்காப்புலவைச் சேர்ந்த 21 வயதுடைய யுவதியை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் சோமசுந்தரம் சுகீர்த்தன் தெரிவானார். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது. 35 உறுப்பினர்களை கொண்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி 11 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 9 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன தலா 3 ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன. தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசுக் கட்சியில் போட்டியிட்ட சோமசுந்தரம் சுகீர்த்தன் 14 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பத்மநாதன் சாருஜன் 9 வாக்குகளையும் பெற்றனர். உபதவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொன்னுத்துறை தங்கராசா தெரிவானமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்திற்கு பாரியதொரு அநீதி இழைத்துள்ளது. இந்த அமைச்சரவையில் தான் முஸ்லிம் பிரதிநிதிகள் எவருமில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை முழுமையாக பெற்றுக்கொண்டது. கொழும்பு மாநகர சபையை சூழ்ச்சியினால் இந்த அரசாங்கம் கைப்பற்றியுள்ளது. இது முஸ்லிம் சமூகத்திற்கு இழைத்த பெரிதொரு அநீதியாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யாஸ்ரு ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்திற்கு பாரியதொரு அநீதி இழைத்துள்ளது. இந்த அமைச்சரவையில் தான் முஸ்லிம் பிரதிநிதிகள் எவருமில்லை. இது முஸ்லிம் சமூகத்துக்கு இழைத்த பெரிதொரு அநீதியாகும். 28 சிறைச்சாலைகளில் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தான் உள்ளார்கள். சுற்றறிக்கை ஒன்றை தயாரித்துக் கொள்ள முடியாத இந்த அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஜனாதிபதி பொது மன்னிப்பு இன்று கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். ஈரானின் பல தொலைக்காட்சி ஊடகங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக குறித்த தொலைக்காட்சி ஊடகங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்புகளை பெறும் ஊடகங்கள் மட்டுமே இவ்வாறு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த ஊடகங்களின் அலைகளில் செயற்கைக்கோளின் அலைகள் குறுக்கிட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
தெஹ்ரானில் உள்ள 20க்கும் மேற்பட்ட ராணுவ தளங்களை இஸ்ரேலிய 60 IAF ஜெட் விமானங்கள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் தெஹ்ரான் முழுவதும் உள்ள முக்கிய அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதனால் அவை வெடித்து சிதறியதாக கூறப்படுகின்றது. குறித்த இலக்குகளில் யுரேனியம் செறிவூட்டல், மைய விலக்கு தளங்கள், ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு உற்பத்தி வசதிகள், அணு ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உள்ளிட்டவை அடங்குகின்றன. இந்த தளங்கள் ஈரானின் ஆயுத திட்டம் மற்றும் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீதான தாக்குதல்களுக்கு எரிபொருள் வழங்கும் மிக முக்கிய தளங்களாக உள்ளன. எனவே இஸ்ரேலிய பொதுமக்களை பாதுகாக்க இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் மீது குறிவைக்கும் என்றும் அறிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலால் ஏவப்பட்ட 25 போர் விமானங்களினால் ஈரானிய எல்லைக்குள் ஆழமான பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் ஈரானிய எமாட் பாலிஸ்டிக் ஏவுகணை அளிக்கப்பட்டதை காட்டுகின்ற காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் புலனாய்வு பிரிவின் வழிகாட்டுதலின் கீழ் ஈரானில் உள்ள ஒரு டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான தளங்களை ராணுவம் தாக்கி அளித்ததாக IDF கூறுகின்றது. இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.